ball 20 runs to win. 3 no போட்டு 3 6 எக்ஸ்ட்ரா வின் பண்ணலாம். சொன்ன மாதிரி 6 விஜயன் கப்பை வென்றது. கோப்பை விஜயம் பக்கம் போனது. நல்ல பேட்டிங் அரவிந்த். ஆறு டீமுமே நல்லா விளையாடிருக்காங்க இந்த வாட்டி. பெஸ்ட் டோர்னமெண்ட் இதுதான். 11th டோர்னமெண்ட் நல்ல டோர்னமெண்ட். யார் உள்ளே போவா யார் வருவா என்ன தெரியாமல் கடைசி வரைக்கும் விளையாடினாங்க. ஸோ எல்லா டீமுமே நல்லா விளையாடினாங்க. புது கேப்டன் வந்தோடனே குமார் கப் அடிச்சிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்பான்சர் பண்ணதுக்கு அருணுக்கு ஒரு பெரிய சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்த டோர்னமெண்ட் இருக்க மாட்டாரு. சரி, ஆல் தி பெஸ்ட் தான். பார்த்து ஒழுங்காக பண்ணிட்டு வா. ஸோ அதை உடைச்சது அரவிந்த். ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் கேப்டன் ஸ்பான்சர் பண்ணது குமார். நல்ல இனிஷியேட்டிவ் நிறைய வருது. பணம் வந்தா அது நல்லா இருக்கும். பணம் ராஜா நான் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பாரு. வெல் பிளேட். ஸ்டார்ட் வித் பெஸ்ட் கேட்ச் அப். என்ன அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட் கேட்ச் இந்த மேட்ச்ல இது வந்து தயவு செஞ்சு நீ வாங்காத. நியாயமா பார்த்து நீங்க பண்ணு.
Runner-up of the tournament, Thug Life. கப்பு வாங்க மாதிரி பேசணும். நீ ஆள் கூப்பிட்டு ஒரு ஆளா கூப்பிட்டு பேர் சொல்லு. ஹேமந்த் வாடா. நீ ஃபர்ஸ்ட் வாங்கி போடுப்பா நீ. உனக்கு போட்டுக்கோ. அதுக்கு அப்புறம் ஒரு ஆளா கூப்பிட்டு. அப்படியே வாங்க வந்துடா. ஹேமந்த் கமான். ஜம்பர். பேர் கூப்பிட்டு சவுண்டா கொடுங்க. அரவிந்த் வா அப்படியே வா. அண்ணா நிதி அரவிந்த். அண்ணா நிதி. Next Arvind. Super, fantastic. Great Batman. Second. Thug Life வந்து தருண் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஃபைனல் வந்து விளையாடி இருக்காங்க. நல்ல கேம் எஃபர்ட். நல்ல எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. டாப் டீம் டு ஹேண்டில். நல்ல ப்ளே. இல்ல கப்பா வந்து மட்டும் தான் பேசுவோம். சொல்ல பேசுவோம். குமார் வின்னிங் கேப்டன் குமார் வாங்க. அப்படியா அப்புறம் பேசிக்கலாம் போய் வெட்ல வாங்கடா சம்திங் வா வாடா குமார அடிடா Ex-legend captain. Second best fielder. Best fielder, Yogesh. Yogesh.
ஸ்பெஷலா ஒரு gift from நதீம். பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஃபீல்டருக்கு வந்து 500 நம்ம எல்லா டோர்னமெண்ட்லயும் ஒரு எமர்ஜிங் பிளேயர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் கோஸ் டு சூர்யா. ஸ்டார்டிங்க அவார்டு வாங்குவான் எல்லாரும் திரும்பிங்க வேணும். அதுக்கு மட்டும் பெஸ்ட் கேப்டன் காசு வர இருக்கு அதெல்லாம் போவாது. அந்த பிங்க் கலர் பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமெண்ட் யாரு? சோரோட்டி சோரோட்டி பெஸ்ட் பேட்ஸ்மேன் நாலு செஞ்சுரி அடிச்ச ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இதுதான். நாலு செஞ்சுரி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அகைன் 500 தேர்ட் பிளேஸ் கேப்டன் ஆர்டி வாங்க. தேர்ட் பிளேஸ் ஆர்டி ஃபர்ஸ்ட் செகண்டோட இது வந்து ரொம்ப பெஸ்டான பிரைஸ் பா. இது தேர்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. நாங்களே நாங்களே தேடுவாங்க. சூப்பர் சூப்பர். ஆர்டி வந்து திரும்பவும் வழக்கம் போல ஒரு சீசன் வெற்றிகரமா பண்ணிட்டு குடும்ப அரசியல் பண்றாங்க. அதனால ரிட்டர்ன் ஆர்டி வந்து கலைச்செல்வன் கிட்ட கை மாறுது. ராஜா நாயுடு குத்தா வாங்க மாட்டேன்ட்டாரு. ராஜா கிட்ட குத்து ராஜா டாமினேட்டர்ஸ் வைனா வானன்ட்டாரு. ராயல் தனபாலாவே இருக்கு. அதனால ரிட்டர்ன் டேக் பண்றவங்க கிட்ட குத்துட்டேன். நன்றி வணக்கம். சோ வைடா வைடா தம்பி வைடா விஜய் ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணி
ஆமாம், என்னை ஒரு கேப்டனாக கொடுத்து ஒரு பெரிய டீமுக்கு என்னை கொடுத்துருக்கான். டக்லைஃப் ஆனதாக இருக்கு. ஓகே டே, ஏன்டா கலாய்க்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தேங்க்னு சொல்கிறது வந்து ஏமாந்துக்கு தான் சொல்லணும். டீம் கொடுத்தாங்க, நல்ல டீம் எடுத்திருக்கோம். ஸோ டிசர்விங் டு ஃபைனல்ஸு, நல்ல டீம். தேங்க்யூடா, நல்லா ப்ளே பண்ணாங்க எல்லாரும். யாரை பற்றி? டீமை பற்றி தான் சொன்னேன். நல்ல டீம் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. எப்படி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய டீம் கிடச்சதோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பெரிய டீம் என்கிட்ட பொறுப்பை நம்பி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஜெயித்ததுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டால் தான் ஜெயித்தோம், தனியாக ஜெயிக்கல. முக்கியமான காரணம் ரோஹித், ஸ்பெஷல் மென்ஷன் எல்லாருமே தான். ஸ்பெஷல் மென்ஷன் ரோஹித், ஹரிராம். ஏன்னா இவங்களாம் அவங்களோட ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ்லேயும் மேட்ச்சை அவாய்ட் பண்ணாமல் மேட்ச்சுக்கு வந்து விளையாடி வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக ஸ்பெஷல் மென்ஷன். விளையாடினதுக்காக மட்டும் கிடையாது, அந்த டைமில் வந்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம். எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்துச்சு. என்டையர் டீமுக்குமே தேங்க்ஸ். ஆமாம், நானும் வந்து கேப்டன்சி வந்து விட்டு விலகிறேன். இன்னும் யார்கிட்ட கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணல. டெசிஷன் வந்து வில் அனௌன்ஸ் லேட்டர். இல்லை அது கிடையாது. குடும்ப அரசியல் கிடையாது. அப்புறம் என்னோட நத்திங் ஃபோன் வந்து சேல் பண்ண யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்.